பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் பாண்டியனை தேடி நேராக பணம் கொடுத்தவங்க வீட்டுக்கே வராங்க. என்ன பாண்டியா, தீபாவளியெல்லாம் நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்ணே, ஒரு பக்கம் கடை வேலை வேறு, இன்னொரு பக்கம் மருமகளுங்களுக்கெல்லாம் இன்னும் துணி எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை, பழனிக்கும் வேறு தலை தீபாவளியா, அதனால் அவனும் இப்போ வீட்டுக்கு கிளம்புவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பாண்டியா, பணம் கொடுத்துட்டு போன நீ கொடுத்தாங்களா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பணம் கொடுத்தீங்களா, நானே உங்ககிட்ட கேட்கலான்னு தான் இருந்தேன், யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கடையில் உங்கள் சம்மந்தியும் அதே மாதிரி உன் மருமகளும் தான் கடையில் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், பழனிக்கு இந்த விஷயம் தெரியுமா? பழனி தம்பி கடையில் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, மயில்கிட்ட கொடுத்துருந்தா கண்டிப்பாக எங்கிட்ட கொடுத்துரும், நீங்கள் பயப்படாதீங்க என்ன, பணம் கொடுத்துட்டீங்கள, அதுவே போதுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா பாண்டியன் அதை மறந்துட்டு நம்ம பழனிக்கிட்ட, ஆமாம் அந்த அண்ணன் 10,000 ரூபாய் பணம் உங்ககிட்ட கொடுத்தாராமே, எங்கே அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மச்சான் எங்கிட்ட யாரும் பணம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி பழனி சொல்லிடுறாங்க. டேய், உங்ககிட்ட தான் பணம் கொடுத்ததா காலையில் கடையில் சொல்லிட்டு போனாரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன மச்சான் பேசுகிறீங்க, நானே டெலிவரி கொடுத்துட்டு இப்போ தான் மச்சான் வீட்டுக்கே வரேன், எனக்கு எப்படி தெரியும் அவங்க எங்கிட்ட பணம் கொடுத்தாங்கன்னு, கடையில் மயிலோட அப்பாவும் மயிலும் தான் இருந்தாங்க, வேணா நீங்கள் அவங்கள கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு இதே வேலையாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டிகிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.